3 sons and a bundle of sticks. 3 மகன்களும் ஒரு கட்டு குச்சிகளும். Once upon a time, an old man lived with his 3 sons in a village. ஒரு காலத்தில் ஒரு ஓல்டு மேன், அதாவது வயதானவர் அவங்க 3 மகன்களுடன் 3 sons ஒரு வில்லேஜில் வாழ்ந்து வரார். The 3 sons were hard workers. அவங்க 3 மகன்களும் ரொம்ப கடின உழைப்பாளிகள். The old man tried a lot to unite them but he failed. ஆனால் அந்த 3 sonsம் கடின உழைப்பாளிகள் தான். ஆனால் அவங்க 3 பேர்கிட்ட என்ன இருக்காது, ஒற்றுமை இருக்காது. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க 3 பேரையும் ஒற்றுமையாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியெல்லாம் எப்படி போகுது, தோல்வியில் தான் போகுது. Months passed by and the old man fell sick. கொஞ்ச நாள் ஆன பிறகு, பல மாதங்கள் ஆன பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. He told his sons to stay united, but they did not listen to him. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறார், ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சன்ஸ் எல்லாம் அதை காதில் வாங்கவே இல்லை, அதை லிசன் பண்ணவே இல்லை. So he decided to teach them a practical lesson. உடனே அவர் பலமுறை முயற்சி செய்தும் அவங்க ஒற்றுமையாகவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் டீச் பண்ணணும், அப்போ தான் இவங்கள ஒற்றுமையாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. The old man called his sons. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு மேன் அவங்க 3 மகன்களையும் கூப்பிட்றாரு. He told them, I will give you a bundle of sticks. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் ஒரு bundle of sticks கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. Separate each stick and you will have to break each stick into 2. உங்ககிட்ட நான் ஒரு bundle of sticks கொடுப்பேன், அதில் ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்து 2 உடைச்சி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. The one who breaks the sticks quickly will be rewarded more. யாரெல்லாம் சீக்கிரமாக அந்த ஸ்டிக்கை குயிக்காக உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The sons agreed. உடனே அவங்க 3 மகன்களும் ஒத்துக்குனாங்க. The old man gave a bundle of 10 sticks to each of them and asked them to break each stick into pieces. உடனே அந்த ஓல்டு மேன் அவர் சொன்னபடி என்ன செய்கிறாரு, பண்டல் ஆஃப் 10 ஸ்டிக்ஸை கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டிக்கையும் 2 உடைச்சி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. They broke the sticks in 2 pieces in minutes. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே உடைச்சிட்டாங்க. சில நிமிடங்களில் அதை டக்குன்னு உடைச்சி போட்டாங்க. And again they started to quarrel among themselves as to who came first. உடச்சதும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. குவாரல், சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. The old man said, Dear sons, the game is not over. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அன்பு மகன்களே, இன்னும் விளையாட்டு முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. Now I will give another bundle of sticks to each of you. உடனே என்ன சொல்கிறாரு, நான் மறுபடியும் இன்னொரு பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸை உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். யூ வில் ஹாவ் டு பிரேக் த ஸ்டிக்ஸ் ஆஸ் எ பண்டல், நாட் அஸ் செப்பரேட் ஸ்டிக்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸ் கொடுக்க போகிறேன், அதை என்ன பண்ணணும், அப்படியே பண்டலாகவே உடைக்கணும், செப்பரேட் ஸ்டிக்ஸாக உடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செப்பரேட் ஸ்டிக்கை எடுத்து 2 பிரேக் பண்ண சொன்னார், அதை 2 உடைக்க சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த பண்டலை பிரிக்காமல் செப்பரேட்டாக உடைக்காமல் அப்படியே உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The sons agreed and tried to break the bundle of sticks. உடனே அவங்க அப்பா சொன்னதுக்கு அவங்க 3 மகன்களும் ஒத்துக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸை உடைக்கிறதுக்கு, பண்டலோடு உடைக்கணும்ல, அதை அப்படியே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. Though they tried their best, they could not break the bundle. ஆனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியும் முயற்சி செய்தும் அவங்களால உடைக்க முடியவில்லை. They failed to complete the task.
அவங்க அப்பா கொடுத்த அந்த டாஸ்க்கு ஃபெயில்டில் தான் முடிஞ்சுது, அதாவது தோல்வியில் தான் முடிஞ்சுது. The 3 sons reported their failure to their father. உடனே அவங்க 3 மகன்களும் அவங்க அப்பாகிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் தோல்வியில் தான் அந்த டாஸ்க் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The old man replied, Dear sons, see, you could easily break the single sticks into pieces, but you were not able to break the bundle. உடனே என்ன சொல்கிறாரு அவங்க அப்பா, என் அன்பு மகன்களே பாருங்க, ஈஸியாக ஒரு ஸ்டிக்கை உங்களால் 2ஆக உடைக்க முடிந்தது, ஆனால் பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸை உங்களால் உடைக்க முடிஞ்சுதா? முடியல. ஸோ இஃப் யூ ஸ்டே யுனைடட் nobody can do any harm to you. அதனால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ quarrel every time with your brothers, anyone can easily defeat you. நீங்கள் எப்பயுமே உங்கள் பிரதர்ஸோடு சண்டை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உங்களை இன்னொருத்தவங்க ஈஸியாக தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. I request you to stay united. நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், 3 பேரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. The 3 sons understood the power of unity and promised their father that whatever be the situation, they would all stay together. உடனே அவங்க அப்பா சொன்னதை 3 மகன்களும் புரிஞ்சுக்கினாங்க. இந்த ஒற்றுமையினுடைய பலத்தை புரிஞ்சுக்கின்னு அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இனிமேல் எந்த சூழ்நிலையும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மாரல், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே பலம். அதனால் நீங்களும் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட, உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட ஒற்றுமையாக இருங்க. ஒருத்தவங்க சண்டை போட்டுக்காதீங்க. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஓகேங்களா? ஒற்றுமையாக அன்பாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.